ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெல்லையாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இட்லி சாம்பார் பண்ண போகிறோம். இந்த இட்லி சாம்பார் வந்து இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் பண்ணுங்கள், டின்னருக்கும் இது நல்லாயிருக்கும். தோசை, பொங்கலுக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து இட்லி சாம்பார் பண்ணுவோம். இட்லி சாம்பார் வந்து இட்லிக்கு, தோசைக்கு, பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறங்கிறத பார்ப்போம். இது வந்து 150 பயத்தம்பருப்பு, 150 பயத்தம்பருப்பு நல்லா களைஞ்சி எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு, 1 கேரட்டு, இந்த 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோதான். பீன்ஸ் போட்டதாக இருந்தாலும் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி இருக்கிற காய்கறி வச்சுட்டு பண்ணுவோம். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ப்ரெஷர் பேன் வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே நம்ம குக்கர்லேயே வச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் இந்த பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிடும். பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும். இதில் சின்ன வெங்காயம் போடலாம். இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லை, அதனால சின்ன வெங்காயம் போடல. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்கள், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லா காயும் வந்து நம்ம நல்லா வதக்கி போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். நல்ல வதங்கினா, லேசாக வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம தக்காளியை போட்டுக்கிடுவோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இதில் 2 உப்பு போட்டுக்கிடுவோம். சீக்கிரம் வதங்கிடுவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் காயப்பொடியும் போட்டுடலாம். காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் வதங்கினதும் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் போடலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்துட்டு இப்போ நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கையும் அதிலே போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிடலாம். இப்போ வந்து கேரட்டும் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கணும். காரத்துக்கு ஏற்ற, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு எல்லா காயும் வெந்துட்டு இப்போ வந்து நம்ம அந்த பருப்பையை போட்டு தண்ணி விட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி விட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி விட்டு நல்லா கிண்டிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்துட்டு நல்லா மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம உப்பு காரம் பார்த்துட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டுட்டோம். இது 3-4 விசில் வரட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம இங்கே தாளிச்சிடுவோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம தாளிச்சிடுவோம். சாம்பார் விசில், அது குக்கர் விசில் வரதுக்குள்ளேயே நம்ம தாளி பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு நம்பர் போட்டு தாளிச்சிடுவோம்.
கடுகு, உளுத்தம்பருப்பு, இன்னும் கொஞ்சம் காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் காயப்பொடி போட்டு ரெண்டு வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விற்கிறது அதை போட்டுறது. ஒரு 3-4 விசில் வைங்க. நல்லா பருப்பு காயெல்லாம் வெந்துடும். நம்ம 4 விசில் வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து இட்லி சாம்பார் நம்ம ரெடி ஆகிட்டு, இதில் வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம தாளித்து போட்டிருக்கிறதையும் இதில் போட்டுடலாம். தாளித்து போட்டதையும் போட்டுட்டு கிண்டியாச்சுன்னா இட்லி சாம்பார் ரெடி. இப்போ வந்து டிஃபன் சாம்பார் ரெடி இட்லிக்கு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டில். இட்லி வந்து பொங்கல், தோசை எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.